உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜோதிடர்கள் வந்திருக்காங்க, கூடவே திரை நட்சத்திரங்களும் வந்திருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அதே போல வரும் ஆண்டு எப்படி இருக்க போகுது இந்த ராசி அப்படிங்கிறத நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதை மறந்துட்டேன் சார். என் ஸ்டைல்ல சொல்றேன் சார். நீ உங்க ஸ்டைல்ல சொல்ல போறீங்களா? சார் சொல்லுங்க. வெந்து தணிந்தது காடு, ஹாப்பி நியூ இயருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, தமிழாக்கு வணக்கத்தை போடு. ஒரு முறை நானும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரும் ஆண்டு மட்டும் இல்ல, எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு வளமான ஆண்டு அமையணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு. ஓகே, இங்க பக்கம் 2 போர்டு இருக்கு. ஒன்னு பச்சை, இன்னொன்னு சிவப்பு. ஓகே, இது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இன்னொரு பக்கம் யோகக்கார ராசிகள். இங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் உங்களுக்கு ஒரு மார்க்கர் கொடுக்கப்படும். ஸோ இங்கே 2 போர்டில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இருக்குது, யோகா ராசிகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஜோதிடராக இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. காரியத்தடை, சொத்து பிரச்சனை, அதிர்ஷ்டமின்மை, உடல் சார்ந்த பிரச்சனைன்னு. இதில் காரியத்தடை இந்தந்த ராசிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறீங்க. மற்றவங்களும் அதை மார்க் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே, முதல்ல நீ வாங்கம்மா. ஓகே கைஸ், ஓகே. இப்போ ஜோதிடர்கள்லாம் மார்க் போட்டாச்சு. யோகக்கார ராசிகள் 2025 இதில் அதிகமாக உச்சபட்ச ஸ்கோர் வாங்கினது வேறு யாரும் இல்லை, ரிஷப ராசி தான். ஓகே, அதில் பெரும்பாலும் திருமணம், தொழில், வெளிநாடு, பதவி உயர்வு எல்லாத்துலேயும் ரிஷப ராசி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதிகமாக. 2 பேரா? ஓகே, சிறப்பு. அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் அதிகமாக ஸ்கோர் வாங்கியது மீனராசி தான். ஃபர்ஸ்ட் ரிஷபத்துலேருந்து ஆரம்பிக்குமா? அதிகமான மார்க் வாங்க நீங்கள் தான். இல்லை, திருமணம், தொழில், வெளிநாடு, வீடு, காதல், பதவி உயர்வு கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க 2025? ஆனால் சொன்ன மாதிரியே எல்லாமே யோகமாக தானே இருக்குது. அது ஆக்சுவலாக அப்படி உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. இதில் நிறைய பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்குது. அது டீட்டெயிலாக அவங்க தான் சொல்லணும் எங்களுக்கு. இப்போ கேட்டுரும், அப்படியே கேட்டுரும். ஓகே, ரிஷப ராசிக்கு 2025 எப்படியான ஆண்டாக இருக்கும்? இங்கே நிறைய ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. எப்படியான ஆண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என் ராசிக்கு நானே பலன் சொல்கிறேன். ஓ, நீங்கள் ரிஷப ராசியா? லவ் யூண்ணே. ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஒரு அஷ்டமச்சனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருடம் அவங்களுடைய டைரியிலே குறித்து கொள்ளக்கூடிய வருடம். ஏன் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ். மொத்தம் 4 கிரகங்கள், அதில் 3 கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்னும் போது 90% அவங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். தொழில் மாறுறீங்களா மாறிக்கங்க, ஏதாவது புதுசாக முதலீடு பண்ணுறீங்களா பண்ணிக்கங்க, கல்யாண முயற்சி பண்ணுறீங்களா பண்ணுங்க, லவ் பண்ணுறீங்களா பண்ணுங்க, புதுசாக வீடு வாங்குறீங்களா வாங்க, எல்லாமே என்ன பண்ணாலும் 90% சக்ஸஸ். ஓகே, எல்லா புதிய முயற்சியும் வெற்றி தான் அடையும். எல்லாமே வெற்றி தான். நினைச்ச காரியங்கள் இத்தனை வருஷமா பாடுபட்டு கிடைக்காத விஷயம் இந்த ஒரு வருடத்தில் நிச்சயம் கிடைச்சிடும். ஓகே, நீங்க சொல்றது பார்த்தா 2025 ஒரு டாப் ராசினா ராசி ரிஷபம், துலாம் 2 மட்டும் தான். அதுல ரிஷபம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சூப்பர். ஓகே, அண்ணா ரிஷப ராசிக்கு சேஞ்ச் ஆகலாமாண்ணே? இல்ல ரிஷப ராசிக்கு எதாவது சேஞ்ச் ஆகிற ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கான்னு கேளுண்ணே, ஏதாவது பரிகாரம் பண்ணி. சார், ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தனக்காரகன் 2வது இடத்துக்கு வராரு. அதனால பொருளாதார ரீதியான உயர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையை விட அதிக சம்பளத்தோட இல்லை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். எள்ளு உருண்டை தெரியுமா? எள்ளு உருண்டை வெல்லம் போட்டு எள்ளு உருண்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த எள்ளு உருண்டையை வேலைக்கிழமை சனிக்கிழமையில் இல்லை தினமும் கூட சாப்பிடலாம். வேலைக்கிழமை சனிக்கிழமையில் தவறாமல் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா 7.5 சனியோட ஜென்ம சனியோட பலன் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். எள்ளு உருண்டையை சாப்பிட்டா உங்களுக்கான பிரச்சனைகள் குறையலாம். குறையன்னு சொல்றாங்களா சார்? கடன் அதிகமா இருக்கு சார் மீனராசி. என்ன மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட கடன் இருக்கு. எப்போ தூக்குவான் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. இதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? மீனராசியை பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுடைய கால சூழ்நிலை அப்படிங்கிறது பாதத்திலிருந்து அடுத்த நிலைக்கு சனி பகவான் வந்துட்டார், ஜென்மத்தில் வந்துட்டார். எல்லாம் ஓகே சார். எப்போ கடன் பிரச்சனை தீரும்? அவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, எப்போது தீரும்? இதுதான் கேள்வி. சனி பகவான் எப்ப ஜென்மத்திலிருந்து அடுத்த நிலை அப்படின்றது போறாரோ அது வரைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அவர் எப்போது போவார்? அடுத்த கேள்வி அது. அவர் எப்போது போவார்? நிச்சயமாக 2.5 வருட காலங்கள் நீங்கள் எதிர்நீச்சல் அடித்துதான் ஆக வேண்டும். ஓகே, 2.5 வருஷம் பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை 2.5 வருஷம் இருக்குதான் செய்யும். ஆல்ரைட், ஓகே. நீங்க என்ன ராசி?
சிம்ம ராசி சார். சிம்ம ராசி. நல்லதுல எது பார்க்காதீங்க, கெட்டதுல தான் 2 இருக்கு. சிம்மம். பரவாயில்ல, ரொம்பலாம் ஒன்றும் டேமேஜ் ஆகலையா, 2 தான் வாங்கியிருக்கீங்க. காரிய தடை ஏற்படலாம், அதுவே உடல் சார்ந்த போதும். பிரச்சனை ஏற்படலாம். ஓகே, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? 2025 என்ன நடக்கணும் எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மீடியாக்குள்ள புதுசாக வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு எப்படி போகும், இந்த 2025 இருந்து எனக்கு அது எப்படி இருக்கும், இங்கே இருக்கலாமா, துபாய் இப்போ போலாமா? இங்கே இருக்கலாமா இல்லை வேற எங்கேயாவது கடையை போடலாமான்ட்டு. ஓகே, சரி சொல்லுங்க. அவர் வந்து அவங்க சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயம் என்னன்னு கேட்டால், சூரியன் வீட்டில் சந்திரன் அமரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒளிகிரகம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து சிம்மராசிக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய, வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியா பகுதியில் இருக்கீங்க. அதிலே கன்டினியூ பண்ணலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக சிம்மராசி யார் போல் சொல்ல முடியும்? கீழே கொடுங்களேன். சிம்மம் பொதுவாக இந்த புத்தாண்டுக்கு இல்லையா? ஆமாம், 2025 புத்தாண்டு. ஃபேக்ட் வேணுமா பொய் வேணுமா? உண்மைன்னா அஷ்டம சனினா லைஃப்பில் எப்போவுமே ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். அஷ்டம சனினா கண்டிப்பாக நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும் ப்ராப்ளத்தை. சரியா? இதுதான் உண்மை. அஷ்டமஸ்தானத்தில் சிம்மராசிக்கு சனி வரும்போது முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்கு தேவையில்லாத பொருளாதார செலவு. ஃபர்ஸ்ட் காதல் பண்ற விஷயத்துல சிம்மராசியை போல ஒரு எமோஷனலான பீப்புளை பார்க்கவே முடியாது. நீங்க இப்படிங்கிறதுக்குள்ளேயும் காதல் வரும், இப்படிங்கிறதுக்குள்ளேயும் மறையும். ஸோ இதெல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அப்புறம் வெளுத்ததெல்லாம் யாருக்கோ சொல்ற மாதிரி மேலே தேடிட்டு இருக்கீங்க. இல்ல அதாவது யாரை பார்த்தாலும் வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி உங்களை யாராவது புகழ்ந்தாங்கன்னு வச்சுங்க சிம்மராசி போய் நல்லா நீங்க சூப்பர் அப்படின்னா சொத்தையே எழுதி கொடுத்துருவாங்க. சிம்மராசியுடைய நேச்சர் இது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இன்னும் உங்களை பத்தி ரகசியங்களை சொல்றேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்னை பார்க்கணும், நான் வந்து முதன்மையா இருக்கணும் அப்படிங்கறது நாடி நரம்புல இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தே ஆல்வேஸ் வாண்ட் டு புல் பீப்புள், அட்ராக்ட் பண்ணும், மேக்னெட் மாதிரி இதை நினைப்பாங்க. நான் தனியாக தெரியணும்னு நினைப்பாங்க. அதுதான் மீடியாவில் அவங்க வந்ததுக்கு காரணமே. ஐடியில் இருந்தவங்க, நானும் ஐடியில் இருந்து தான் அஸ்ட்ராலஜிக்கு வந்திருக்கேன், உங்களை மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பொறுமையாக இருக்கணும். இப்போ வந்து பொறுமை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ப்ராக்டிஸ் பண்ண வரும். அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அது. சரி, இப்போ இந்த சிம்ம ராசிக்கு நம்ம போன தடவை வந்து ஒரு பரிகாரம் சொன்னோம். நிறைய தடவை சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியே சொன்னாங்க, அந்த மட்டன் பிரியாணி சொன்னது. இந்த தடவை பரிகாரம்னா இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, நான் கண்ணாடி ஃப்ரேம் கடைக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை வாங்கிட்டு வந்துட்டு ஒன்று தினைக்கும் அந்த கண்ணாடி வந்து உடைக்கணும். கண்ணாடி உடைக்கணுமா? இல்ல, கண்ணாடி பீசஸா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடணும் சார். சரி, அது கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு ஒருத்தோட கூட ஒரு 30 பீஸா வாங்கிக்கோங்க. அப்படி 30 பீஸா வாங்கி வச்சுட்டு தினைக்கும் ஒரு கண்ணாடியை உடச்சு போட்டணும். காலையில் எந்திரிச்சிட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே கூட உடைச்சிடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை, அப்புறம் என்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் வருதோ அன்னைக்கு அந்த கண்ணாடி உடச்சி இதுல டஸ்ட்பின்ல போட்டுற வேண்டியதுதான். என்ன லாஜிக் இதுல? இது வந்து கண்ணாடினா சூரியன் சனி காம்பினேஷன். ஓகே, சூரியன் வந்து சிம்ம ராசி, சனின்றது வந்து அஷ்டம சனியில் இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் உடைக்கும் போது அதனுடைய பிரச்சனைகள் தானா குறைஞ்சு போயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.